ஓம் சக்தி ஜோதிடம் பண்டித் எஸ்.கே. ராஜு. குழந்தை, பணம், காதல், வியாபார பிரச்சனை மற்றும் பில்லி சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. முதலில் இலங்கை தீவு பக்கம் செல்லலாம். ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இன்று கொட்டியா தினம் எனப்படும் இலங்கையின் சிறுத்தை புலிகள் தினத்தை தனது பணியகத்தில் நடத்தி இலங்கையில் புலிகளை பாதுகாப்பதற்கு ஒரு கரிசனையை வெளிப்படுத்தி கொண்டாலும் இலங்கையின் வரலாற்றில் இன்னமும் அரசியல் ரீதியாக புலிகள் இயக்கம் குறித்த தெற்கின் கிளிகள் நீடிக்கத்தான் செய்கின்றன. இலங்கை புலிகளை பொறுத்தவரை அவை தனித்துவமானவை. இந்த வகை புலிகள் உலகில் வேறு எங்கும் நடமாடிக்கொள்வதில்லை. இந்த புலிகளுக்கு இப்போது பொறிகள் மற்றும் கண்ணிகள் அவைகளை அழிப்பதற்காக வைக்கப்படுகின்றன. இதுவும் ஒரு யதார்த்தமான விடயம். அதாவது நான் சொல்லிக்கொள்வது இலங்கை காட்டில் வாழும் விலங்கு புலிகள் சார்ந்த விடயம். இன்று இலங்கை புலிகள் நீண்டகாலம் உயிர் வாழ வேண்டும் என விரும்பும் தென்னிலங்கை அரசியல்வாதிகளுக்கு அரசியல் உரிமை கோரிக்கையை கொண்ட விடுதலை புலிகள் அமைப்பு 2009 ஆண்டுடன் உரைநிலைக்குள் இலங்கை தீவுக்குள் கொண்டு வரப்பட்டாலும் இன்னமும் புலிகள் குறித்த கிளிகளை அவர்கள் கொண்டிருக்கத்தான் செய்கின்றார்கள். இந்த நிலையில் 2019 ஆண்டில் இலங்கையில் மனிதர்களை மிக குரூரமாக வேட்டையாடி பெரும் சதிகளுடன் நடத்தப்பட்ட ஈஸ்டர் தாக்குதல் குறித்த புதிய பரபரப்பு அதிர்வுகள் நேற்று இலங்கையில் வழங்கப்பட்ட, அதாவது ஸ்ரீலங்கா நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட 2 மரண தண்டனை தீர்ப்புகளுடன் வந்திருக்கின்றன. இந்த தாக்குதல்களுக்கு நிதி வழங்கப்பட்ட மணி டெயில் எனப்படும் பணப்பாதையின் வாளை கண்டுபிடிக்க நேற்று முன்தினம் தமிழகத்தின் கோயம்புத்தூரில் மீண்டும் பழைய மணி டெயில் முகமது அசாதுருதீன் வீட்டில் ஒரு அதிரடியான சோதனைகள் நடத்தப்பட்டன. இந்த சோதனைகள் குறித்து செய்தி வீச்சில் நேற்று சொல்லப்பட்டது. இவ்வாறான அதிரடி சோதனைகள் குறித்த சில புதிய செய்திகள் வந்த சில மணி நேரங்களில் இக்கரை ஸ்ரீலங்காவின் கொழும்பில் ட்ரையல் அட் பார் நீதிமன்றத்தின் தீர்ப்பொன்றில் இன்னொரு முக்கியமான குறியீட்டு செய்தி வந்தது. ஸ்ரீலங்காவின் முன்னாள் காவல்துறை மாதிபர் பூஜித் ஜெயசுந்தரவுக்கும் முன்னாள் நாட்டின் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோவுக்கும் ஈஸ்டர் தாக்குதலை தடுக்க தவறிய குற்றத்தில் மரண தண்டனைகள் விதிக்கப்பட்டுள்ள செய்தி இது. இந்த தீர்ப்பின் பின்னர் குறித்த இருவருமே வெலிக்கடை சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இன்று காலை இந்த இருவரும் சிறையில் தமக்கு வழங்கப்பட்ட காலை உணவை தமது விதியை நொந்தபடி அறகுறையாக உண்டிருக்கவும் கூடும். இனி இந்த இருவருக்கும் திடீர் நோய்கள் இல்லையென்றால் சுகையினங்கள் வரக்கூடும். அந்த காட்சிப்படுத்தல்களின் அடிப்படையில் இவர்கள் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் அவசர பிரிவில் கூட சுரேசாலை இல்லையென்றால் ரணில் விக்ரமசிங்க பாணியில் அனுமதிக்கப்படக்கூடிய காட்சிகளுக்கும் இடமுண்டு. அதேபோல தமது தீர்ப்புக்கு எதிராக மேன்முறையீடு செய்து அந்த மேன்முறையீட்டின் அடிப்படையில் பிணையை பெற்று அவர்கள் மீண்டும் வெளியில் வரக்கூடிய காட்சிகளுக்குரிய சாத்தியப்பாடுகளும் இருக்கக்கூடும். ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை அதற்கு தனது நாட்டின் காவல்துறை மாதிபர்களாக இருந்தவர்கள் குறித்து இப்போது பெரும் எதிர்மறை செய்திகளைத்தான் பெற்று வருகின்றது. இந்த எதிர்மறை செய்திகள் இப்போதெல்லாம் அடிக்கடி வெளிவந்து கொள்கின்றன. அந்த வகையில் நாட்டின் முன்னாள் IGP, அதாவது இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் என்ற உயர் பதவியிலுள்ள பூஜித் ஜெயசுந்தராவுக்குரிய மரண தண்டனை தீர்ப்பு புதிய அதிர்வாக வந்திருக்கின்றது. அதுவும் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இன்னொரு முன்னாள் காவல்துறை மாதிபர் துப்பாக்கி ரவையால் மரணித்த நிலையிலும் அது தற்கொலையா கொலையா என்ற விடயத்தில் இழுபறிகள் இருக்கும் நிலையிலும் இந்த சம்பவம் இடம்பெறுவதற்கு சில மாதங்களுக்கு முன்னர் மாபியா குழுக்களுடன் தொடர்பு கொண்ட இன்னொரு காவல்துறை மாதிபரான தேசபந்து தொன்னக்கோன் தனது எதிராளி கைதிகளின் ஆணுறுப்புகளில் சித்தாலேப தடவி துன்புறுத்திய திகில் கதைகளெல்லாம் அனைத்துலக ரீதியில் பகிரங்கப்பட்ட நிலையில் அவர் மீதான நடவடிக்கையும் வந்திருந்தன. ஸ்ரீலங்காவின் வரலாற்றில் முதல் தடவையாக காவல்துறை மாதிபர் ஒருவரை நாடாளுமன்றமே பதவி நீக்கிய நகர்வெல்லாம் தேசபந்து தென்னக்கோன் விடயத்தில் நடந்திருக்கின்றது.
இப்போது அந்த நிகழ்ச்சியில் ஈஸ்டர் தாக்குதல் சதி அதிர்வில் இன்னொரு இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸும் டிஃபென்ஸ் செக்ரட்டரியும் ஸ்ரீலங்காவில் மரண தண்டனை தீர்ப்பை பெற்றிருக்கின்றனர். ஆனால் இது ஒரு கேபிட்டல் பனிஷ்மெண்ட் எனப்படும் மரண தண்டனை தீர்ப்பாக வெளிப்படுத்தப்பட்டாலும் இவர்களுக்கு இந்த தண்டனைகள் மூலம் உயிராபத்துக்கள் ஏதும் வராது என்பது புரிதலுக்குரியது. ஏனென்றால் இலங்கையில் தமிழ் மக்களுக்கு 2009 ஆண்டு வரை கூட்டு தண்டனை என்ற வகையில் நீண்ட காலமாக குரூரமான மரண தண்டனைகள் வழங்கப்பட்டாலும், சட்டத்திற்கு புறம்பான படுகொலைகள் இடம்பெற்றாலும், இனப்படுகொலை வரை இந்த படுகொலைகள் நீட்சியுற்றாலும் ஸ்ரீலங்காவில் சட்ட ரீதியாக 1976 ஆண்டு ஜூன் மாதத்திற்கு பின்னர் கடந்த 40 வருடங்களாக மரண தண்டனைகள் எவையுமே சிறை கூடங்களில் நிறைவேற்றப்படுவதில்லை. மாறாக மரண தண்டனை குற்றவாளிகளுக்கும் அந்த தீர்ப்பை பெற்றவர்களுக்கும் வாழ்நாள் தண்டனை தான் வழங்கப்படுகின்றது. இந்த பின்னணியில் தான் இப்போது காவல்துறை மாதிபர் பூஜித ஜெயசுந்தரவுக்கும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோவுக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்ட விடயத்தை நோக்கி கொண்டால், ஈஸ்டர் தாக்குதல்கள் குறித்து அவை நடத்தப்படுவதற்கு முன்னரே கிடைத்த உளவுத்துறை எச்சரிக்கைகளை இருவருமே மீறியதாகவும், அந்த எச்சரிக்கைகள் மீது நடவடிக்கை எடுக்க தவறியதால் கிரிமினல் எனப்படும் குற்றவியல் அலட்சியம், கடமையிலிருந்து தவறியமை மற்றும் தாக்குதலால் ஏற்பட்ட கொலைகளுக்கு மறைமுகமான உடந்தையாக இருந்தமை ஆகிய குற்றச்சாட்டுகள் உட்பட ஏராளமான குற்றச்சாட்டுகளில் தான் இருவரும் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டு நேற்று இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் 3 அடங்கிய நீதிபதிகள் குழுவான ட்ரையல் அட்பார் அமர்வில் பிரியந்தல் ஏனகே மற்றும் திலகரத்ன பண்டாரா ஆகிய 2 நீதிபதிகள் இந்த மரண தண்டனை தீர்ப்பை வழங்கி கொண்டார்கள். இந்த இருவருக்கும் எதிராக, அதாவது பூஜிதவுக்கும் ஹேமஸ்ரீக்கும் எதிராக முன்வைக்கப்பட்ட 800க்கும் மேற்பட்ட குற்றச்சாட்டுகளில் ஏறக்குறைய அனைத்துமே நிரூபிக்கப்பட்டதன் அடிப்படையில் இந்த தண்டனை வழங்கப்பட்டது. எனினும் இந்த 3 அடங்கிய நீதிபதிகளில் இருந்த ஒரே ஒரு நீதிபதியான விராஜ் வீரசூரிய மட்டும் இவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் முழுமையாக நிரூபிக்கப்படவில்லை என தெரிவித்து இவர்கள் இருவரையும் விடுதலை செய்யும் தீர்ப்பை வழங்கினாலும், ஏனைய 2 நீதிபதிகள் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில், பெரும்பான்மை நீதிபதிகளின் முடிவின் அடிப்படையில் இவர்கள் இருவருக்கும் மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதன் பின்னர் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள். இந்த இருவர் மீதான வழக்குகளும் அரசியல் தொடர்புகளால் கையாளப்பட்ட விடயங்கள் என்பது பகிரங்கமான விடயம். இவர்கள் மீது குற்றஞ்சாட்டப்பட்டாலும் கோட்டாபாயவின் ஆட்சி காலத்தில் இந்த இருவரும் தம்மீதான இந்த வழக்குகளில் இருந்து தற்காலிகமாக தப்பியிருந்தார்கள். குறிப்பாக 2022 ஆண்டு பிப்ரவரியில் இந்த வழக்கில் இருந்து இவர்கள் விடுவிக்கப்பட்டனர். எனினும் சட்டமா அதிபர் திணைக்களம் செய்த மேன்முறையீட்டை தொடர்ந்து இந்த விடுதலை சட்ட ரீதியாக வலுவற்றது என தீர்ப்பளித்த ஸ்ரீலங்காவின் உச்சநீதிமன்றம் விசாரணைகளை தொடருமாறு உத்தரவிட்ட நிலையில் நேற்று இந்த தீர்ப்பு வந்திருக்கின்றது. இந்த தீர்ப்பு வந்த நேரம் ஈஸ்டர் சதிகளுடன் தொடர்பட்ட முன்னாள் புலனாய்வு தலை சுரேஷ் சாலையும், முன்னாள் அரசு தலைவர் கோட்டாபாய ராஜபக்சவும், முன்னாள் ஆயுததாரியான பிள்ளையானும் இந்த விடயத்தில் இன்னொரு முடிச்சுக்களில் இருப்பதும் முக்கியமான விடயம் என்பதை மறுத்துக்கொள்ள முடியாது. இதனை விட இப்போது ஸ்ரீலங்காவின் தேசிய பாதுகாப்பு குழுவில் உச்சத்தில் உள்ள சீருடை தலைகளுக்கும், மூத்த குடிமை பணி தலைகளுக்கும், அதாவது சிவில் சர்வீஸ் தலைகளுக்கும், ஏன் அரசியல் தலைகளுக்கும் நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான எச்சரிக்கைகளை இனிமேலும் புறக்கணித்தால் இனியும் இவ்வாறான மரண தண்டனை தீர்ப்பு போன்ற கடும் தண்டனைகள் வெறும் என்ற ஒரு முக்கியமான குறியீட்டு செய்தியும் இந்த தீர்ப்பில் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டதால் மட்டும் ஈஸ்டர் தாக்குதலுக்கு முன்னாள் காவல்துறை மாதிபரான பூஜித ஜெயசுந்தரவும், அப்போது அவர் காவல்துறை மாதிபராக இருந்தார், ஹேமஸ்ரீயும் தான், அதாவது பாதுகாப்பு செயலாளரும் தான் முழுமையான காரணகர்த்தாக்களாக அடையாளப்படுத்திவிட முடியாது. இதற்கு மாறாக இந்த தாக்குதலுக்கு பின்னணியில் இருப்பதாக கருதப்படும் ராஜபக்சக்களின் அரசியல் வலையமைப்புக்கு இன்னமும் முறையான தீர்ப்புகள் கிட்டிக்கொள்ளவில்லை. அதாவது வெடிமருந்து பொதிகளை காவி தற்கொலை தாக்குதல் நடத்தியவர்கள் அந்த தாக்குதலில் பலியாகிவிட்டனர். இப்போது தாக்குதலை தடுக்க தவறியவர்கள் என்ற ரீதியில் சிலருக்கு தண்டனைகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஆனால் இந்த தாக்குதலின் முழு சூத்திரதாரிகள் இன்னமும் வெளிக்கொணரப்படவில்லை என்பது பகிரங்கமான ஒரு விடயம். கடந்த பிப்ரவரியில் ஸ்ரீலங்காவின் முன்னாள் உளவுத்துறை பொறுப்பாளரான சுரேஷ் சாலே முற்றிலும் வேறுபட்ட ஒரு குற்றச்சாட்டுடன், அதுவும் தாக்குதல் நடத்தியவர்களுடன் தொடர்புடைய நபர்களுக்கு சுரேஷ் சாலைக்கு தொடர்பு இருந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் தூக்கப்பட்டார். இன்று வரை அவர் உள்ளேதான் இருக்கின்றார்.
இதனால் அவர் மீதான விசாரணையின் அடுத்த கட்டம் நேற்றைய தீர்ப்புகளை விட மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படக்கூடிய தீர்ப்புகளாக வெளிவரக்கூடும். ஏனெனில் சாலை 2019 ஒரு மூத்த இராணுவ புலனாய்வு அதிகாரியாக இருந்தார். ஆனால் கோட்டாபய ராஜபக்ச அரசு தலைவராக பதவியேற்றதும் அரச புலனாய்வு சேவையின் தலையாக உயர்த்தப்பட்டார். இந்த தாக்குதலின் பின்னர் தேர்தலில் குதித்த கோட்டாபாய தேசிய பாதுகாப்பை ஸ்ரீலங்காவில் மீட்டெடுப்பது குறித்தும் பயங்கரவாதத்தை தோற்கடிப்பது குறித்தும் முக்கியமான பரப்புரைகளை செய்து 2019 நவம்பரில் இடம்பெற்ற அரசு தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தார். அதாவது இந்த தேர்தலில் செல்வாக்கை செலுத்துவதற்காகத்தான் சாலே போன்றவர்கள் ஈஸ்டர் தாக்குதல்களை நடத்த அனுமதித்த விடயத்துக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்படுவதால் அவ்வாறான சூத்திரதாரிகளுக்கும் தண்டனை அளிக்கப்படுவது இங்கு முக்கியம் என்பது இன்னொரு விடயம். ஆக மொத்தம் ஈஸ்டர் தாக்குதலை தந்திரமாக அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்தி 2019 அரசு தலைவர் தேர்தலில் வெற்றிக்கான சதித்திட்டத்தை செய்தவர்கள் முறையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பது சாமானிய இலங்கையர்களின் கோரிக்கையாக இருக்கக்கூடும். இந்த தீர்ப்பின் மூலம் அனுரகுமார திசாநாயக்கவின் ஆட்சியும் இன்னொரு சுவாரஸ்யமான அரசியல் சமீட்சையை புறத்தள்ளப்படுகின்றது. முன்னே அரசாங்கங்கள் சம்பந்தப்பட்ட சதிகள், ஊழல்கள் மற்றும் முறைகேடுகள் குறித்த விசாரணைகள் தொடரும் என்பதை இந்த தீர்ப்பு வெளிப்படுத்துவதால் இந்த அரசியல் சதியை செய்த முக்கிய தலைக்கிடாய் சூத்திரதாரியை நோக்கி அடுத்த கட்டம் நகர்வது சாத்தியமாக கூடலாம். அது சரி, யார் அந்த தலைக்கிடாய் சூத்திரதாரி? அப்பம் என்று சொன்னால் அது கோட்டாபாய என புட்டுக்காட்டத்தான் வேண்டுமா? இவை இலங்கை விடயங்கள். அடுத்து தமிழக நிலவரத்தை நோக்கினால் கர்நாடகாவில் தமிழகத்துக்கான காவிரி நீர் பங்கீடு குறித்து மீண்டும் பதட்டங்கள் வெடித்துள்ளதால் தமிழக முதல்வர் விஜய் பெங்களூருக்கு செல்வது நன்றாக இருக்காது என்பதால் அவரது பயணம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிகின்றது. குறிப்பாக முதல்வர் விஜயுடனான சந்திப்பு ஒத்திவைப்பதாக கர்நாடக முதல்வர் சிவகுமார் அறிவித்திருக்கிறார். காவிரி நதிநீர் பங்கீடு மேகதாட்டு விவகாரம் குறித்து கர்நாடக முதல்வரை நேரில் சந்திக்க விஜய் நாளை மறுதினம் கர்நாடகாவுக்கு செல்ல இருந்த நிலையில் விஜய் கர்நாடகாவுக்கு பயணிக்கும் போது அவர் வந்திறங்கும் விமான நிலையத்தை முற்றுகையிடப் போவதாக கன்னட கூட்டமைப்பின் தலைவர் வாட்டாள் நாகராஜ் எச்சரித்த நிலையில் அவரது பயணம், அதாவது முதல்வர் விஜயின் பயணம் மீளெடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இன்று தமிழகத்தில் போராட்டங்கள் இடம்பெற்றன. கர்நாடகாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து, இதேபோல கர்நாடகாவிலும் தமிழகத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்வரும் நாட்களில் போராட்டங்கள் நடத்தப்பட உள்ள நிலையில் காங்கிரசின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி இன்று தமிழகத்தில் சந்திப்புகளை நடத்துவது குறிப்பிடத்தக்கது. அடுத்து உலக விடயங்களை நோக்கிக் கொண்டால் ஈரான் மீது மிக கடுமையான வார இறுதி தாக்குதல்களை நடத்த அமெரிக்கா திட்டமிட்டுள்ளதான செய்திகள் வந்தாலும் இந்த பதிவு பதியப்படும் வரை இந்த வார இறுதி தாக்குதல்கள் எவையும் நடைபெறவில்லை. நேற்று நடந்த தனது அமைச்சரவை கூட்டத்தில் சீட்டப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் ஈரானில் தோல்வியடைந்த அமெரிக்காவின் ராஜதந்திர முயற்சிகள் மீது தனது விரக்தியையும் சீற்றத்தையும் வெளிப்படுத்தியதுடன் கடுமையான தாக்குதல்களை ஈரான் மீது மீண்டும் நடத்துவது குறித்தும் சூளுரைகளையும் முன்னறிவிப்பையும் விடுத்திருக்கின்றார். இனிமேல் அமெரிக்காவின் அடிகளால் தங்களால் தாங்கிக் கொள்ள முடியாதென ஈரான் அலறிக்கொள்ளும் அளவுக்கு அமெரிக்க தாக்குதல் இருக்க வேண்டும் என்பது ட்ரம்பின் உத்தரவாக இருக்கின்றது. இதனால் தெஹ்ரானுக்கு தெற்கே உள்ள பிகாக்ஸ் மலை உட்பட ஈரானியன் அணுசக்தி உட்கட்டமைப்பு மற்றும் அதன் ஏவுகணை தளங்கள் மீது 2 வார காலத்துக்கு கடுமையான குண்டுவீச்சை நடத்தும் புதிய திட்டமிடல்கள் இடம்பெறுவதாக தெரிகின்றது. அடுத்து ஐரோப்பிய ஒன்றிய எல்லைகளை பதற்றப்படுத்திய மொரோக்கோவில் உள்ள ஸ்பெயினின் செவிட்டா நெருக்கடியை நோக்கிக் கொண்டால் மொரோக்கோவிலிருந்து கடந்த 3 நாட்களில் ஸ்பெயினின் செவிட்டா பகுதிகள் கிட்டத்தட்ட 60,000க்கும் மேற்பட்ட குடியேறிகள் அலை அலையாக நுழைந்து ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி கொண்டாலும் அவ்வாறு நுழைந்தவர்களில் அரை பங்குக்கு மேற்பட்டவர்கள், அதாவது 30,000க்கும் மேற்பட்டவர்கள் நேற்று மீண்டும் மொரோக்கோவுக்கு திரும்பியுள்ளதாக ஸ்பெயின் கூறுகின்றது. எனினும் எஞ்சியவர்கள் அங்கு தங்கியிருப்பதால் இந்த நெருக்கடி தொடர்கின்றது. சுனாமியாக குடியேறிகள் நுழைந்தபோது ஏற்பட்ட விபத்துக்களில், அதாவது கடலில் மூழ்கி மரணித்தது உட்பட்ட விபத்துக்களில் 57 பேர் மொத்தமாக பலியாகியுள்ளனர். 84,000 மக்கள் தொகையை கொண்ட செவிட்டாக்குள் மேலதிகமாக 60,000 குடியேறிகள் சில மணி நேரங்களுக்குள் புகுந்தால் நிலைமை எப்படி இருக்கும்? இதனால் அந்த நெருக்கடியை நேற்று செவிட்டா அனுபவித்துக் கொண்டது. ஐரோப்பாவில் வாழ விரும்பி இந்த திடீர் அலை குடிபெயர்வு நடந்த நிலையில் சட்டவிரோத குடியேற்றத்தை ஸ்பெயின் எளிதாக்கி திட்டமிட்ட முயற்சிகளை மேற்கொள்வதாக அமெரிக்கா குற்றம் சாட்டுகின்றது. எனினும் ஐரோப்பிய நாடுகளில் இத்தாலியை தவிர ஏனைய நாடுகள் ஸ்பெயினுக்கு தமது தோழமையை காட்டியிருக்கின்றன. இத்தாலி மாத்திரம் ஸ்பெயின் வழங்கிய செங்கன் விசா தனது நாட்டுக்கு பொருந்தாது என அறிவித்திருக்கிறது. இன்று முதல் எதிர்வரும் 1 மாதத்துக்கு ஸ்பெயின் செங்கன் விசாவை வைத்திருப்பவர்கள் இத்தாலிக்கு எல்லையற்றி செல்ல முடியாத, அதாவது கடவுச்சீட்டுகளுடன் தான்
பயணிக்க வேண்டும். இதேபோல் பிரான்ஸ் ஸ்பெயின் எல்லை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதேபோல் போர்த்துக்கல் ஸ்பெயின் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இத்தாலி பிரான்ஸ் எல்லையும் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இறுதியாக ஐரோப்பிய கால்பந்து சங்கங்களின் கூட்டமைப்பின் புறக்கணிப்பு அச்சுறுத்தல் காரணமாக ஃபீபாவின் தலைவர் கியானி இன்ஃபான்டினோ தனது சர்ச்சைக்குரிய திட்டத்தை இன்று அதிகாலை மீளெடுத்திருக்கின்றார். அதாவது ஃபீபாவில் தனியார் முதலீடுகளை இணைக்கும் வகையில், குறிப்பாக அமெரிக்க அரசு தலைவரின் மருமகனான ஜாரட் குஷ்னரின் சகோதரனுக்கு உதவி கொள்ளும் வகையில் இந்த கமுக்கமான திட்டங்கள் வந்ததால் ஐரோப்பிய உதைபந்தாட்ட சம்மேளனங்கள் கடுமையாக எதிர்வினை ஆற்றியதால் இப்போது ஃபீபாவின் தலைவர் தனது சர்ச்சைக்குரிய திட்டத்தை மீளெடுத்திருக்கின்றார். இந்த திட்டம் அனைவரையும் அதிர்ச்சிப்படுத்தியது, உதைபந்தாட்ட சங்கங்களை சீற்றப்படுத்தியது. இப்போது இந்த திட்டத்தை முன்னகர்த்திய ஃபீபாவின் தலைவரை தனது பதவியில் ஒரு நிச்சயமற்ற நிலைமையை எதிர்கொள்வது முக்கியமாக நோக்கப்படுகின்றது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்திவீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். ஓம் சக்தி ஜோதிடம் பண்டித் எஸ்.கே. ராஜு. குழந்தை, பணம், காதல், வியாபார பிரச்சனை மற்றும் பில்லி சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.